ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்கள் எல்லாரையும் ரொம்ப நாள் கழித்து பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து ஒரு லாங் வீடியோட வந்திருக்கேன். சரி, நம்மளோட டெய்லி ரொட்டீன், அதுக்கப்புறம் குக்கிங் விளாக், நம்மளோட சொதப்பல் குக்கிங், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்கனைசேஷன் விளாக்ஸ் இதெல்லாமே வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் ரெகுலர் விளாக் மாதிரி ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஆனால் வர வர என்ன நினச்சா எனக்கே பெருமையாக இருக்குது. ஏன்னா இதே டைம் லாஸ்ட் இயர் வந்து எனக்கு குக்கிங்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் வீட்டில் பண்ணியிருக்கேன், எப்பயாவது இந்த யூடியூப்ல ஏதாச்சும் டிஃப்ரெண்டா பார்த்தா ட்ரை பண்ணிருக்கேனே தவிர ரெகுலரா பண்றது இந்த சாம்பார் குழம்புலாம் சுத்தமா வச்சதே கிடையாது. ஆனா இப்போதைக்கு சாம்பார் குழம்பு ரெசிபி பார்க்காம நானே வைக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அப்போ இந்த அளவுக்கு நான் லேர்ன் பண்ணிருக்கேன் பாருங்க. ஸோ சில விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா வருது, பட் சிலதெல்லாம் இன்னும் சொதப்பதான் செய்யறேன். ஏன்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட் இல்லையா? அதுல வராது ஒரே ஒரு விஷயம் என்ன, நீங்களே ஆல்ரெடி கெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இதுக்கெல்லாம் முதல் காரணம் நம்ம அம்மாங்க தான். ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலான்ட்டு போவோம், வேணாம் உனக்கு இன்னைக்கு தான் லீவ், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. எப்படி நீ கல்யாணம் ஆகி பண்ணி தான் ஆகணும், இப்போ ரெஸ்ட் எடு அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க. தவிர கல்யாணம் எப்படி பண்ணுவா, கத்துக்கணுமே அப்படின்றத நினைக்கவே மாட்டாங்க. ஓகே, அது வரைக்கும் கொஞ்சம் ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துட்டோம் இல்லையா? இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா போகா தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த போகாவுக்கு ஒரு பெரிய மெமரிஸே இருக்கு எனக்கு. அது ஏன்னா நான் கொஞ்சம் மந்த்ஸ் வந்து மைசூர்ல இருந்தேன் ஒரு 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ நான் ஸ்டே பண்ணி இந்த இடத்துல வந்து இந்த கிச்சன்லாம் கிடையாது, டெய்லி இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் ஆர்டர் பண்ணிக்கணும். அப்போ இந்த மெனுவில் பார்த்தப்போ போகா அப்படின்ட்டு ஒரு ஐட்டம் இருந்துச்சு. சரி, என்னடா அது டிஃப்ரெண்டான ஒரு பேர்ல இருக்கே, ஒருவேளை ஏதாவது இங்கிலீஷ் ஐட்டமா இருக்குமோ, டிஃப்ரெண்ட் ஐட்டமா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். கொடுத்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது அவல் உப்புமா அப்படின்னு சொல்லிட்டு. அடப்பாவீங்களா, எதுக்கா போகான்னு பேர் வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு இருக்கும். என்னதான் இருந்தாலும் நம்ம ஊரை விட்டு வெளியூருக்கு போறப்ப நம்ம ஊரோட ஃபுட் அருமை நமக்கு தெரியும். கண்டிப்பா அங்க இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபுட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். முக்கியமா அந்த இட்லிக்கு சாம்பார்னு ஒன்று வைப்பாங்க, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். பட் ஆனா போக போக எனக்கே அது பழகிடுச்சுன்னா பாருங்க. பட் ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்படியே லிட்டரலி நம்ம ஊருக்கும் அந்த ஊருக்கும் சாம்பார் அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கும். பட் எனக்கு அங்க ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா மைசூர் மசால் தோசை. அது வாங்குறதுக்கு ஒரு பெரிய லைன் இருக்கும். இங்க இந்த மற்ற ஐட்டம்லாம் வாங்குறதுக்கு லைனே இருக்காது. பரவாயில்ல, எனக்கு 1 மணி நேரம் லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் லைன்ல நின்று எப்பவுமே அந்த மைசூர் மசால் தோசை, அதுக்கப்புறம் தோசைலேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சிருப்பாங்க. எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சொல்கிறப்பே எனக்கு வந்து மவுத் வாட்டரிங்காக இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி தான் என்னோட மைசூர் டேஸ்லாம் போச்சு. அதே ஒரு மெமரிஸோடு நானும் போகா வந்து குக் பண்ணிட்டேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதுக்கு சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எங்கே நம்ம வீட்டில் தேங்காய் இருந்தால் நம்ம வீட்டு செஃப் தான் எடுத்து எதையாவது பண்ணிடுறாங்க. நேற்று பிளாக் பார்த்துருந்தா கூட தெரியும், இந்த கோகனட் புட்டிங்னு ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதனால சைட் டிஷ்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும்னே அப்படியே சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் சில வாஷிங் ஒர்க்லாம் இருந்துச்சு, இந்த மேட் அதெல்லாமே வந்து வாஷ் பண்ணிட்டு நேராக டிவியில் உட்காந்தாச்சு. என்ன பார்த்துட்டு இருக்கேன்னா பிக் பாஸ். ஏன்னா பிக் பாஸ் நைட் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சோன்னா அப்படியே ஒரு 1.5 hours போயிடுது. 11:30 ஆயிடுது. அதனால எப்பயும் முன்னாடி 4 எபிசோட் வந்து நெக்ஸ்ட் டே தான் பார்ப்பேன். அதுவும் இந்த சீசன் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் டே பார்த்தோன்னே வீட்டுக்கு நடுவில் ஒரு கோடு போட்டு இந்த சைடு பாய்ஸ் இந்த சைடு கேர்ள்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு எங்கள் காலேஜ் ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா எங்கள் காலேஜ்லையும் அப்படிதான், கேர்ள்ஸ் பாய்ஸ்லாம் பேசவே கூடாது, கேர்ள்ஸ்க்கு எல்லாமே தனி ஸ்டெப்ஸ், பாய்ஸ்க்கு எல்லாமே தனி ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் தப்பி தவறி கேர்ள்ஸ் வந்து தெரியாமல் பாய்ஸ் ஸ்டெப்லையோ இல்லை பாய்ஸ் தெரியாமல் கேர்ள்ஸ் ஸ்டெப்லையோ ஏறிட்டாங்கன்னா ஃப்ளோர் இன்சார்ஜ்ன்ட்டு ஒருத்தர் இருப்பார், அப்படியே மடக்கி பிடிச்சி நல்லா திட்டி பனிஷ்மெண்ட் கொடுத்து தான் அனுப்புவாங்க. இப்போ இந்த பிக் பாஸ் பார்க்குறப்ப அதான் ஞாபகம் வருது. அந்த கோட்டை தாண்டி இந்த சைடு போயிட்டா டாஸ்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி தான் வந்து எங்கள் காலேஜ்லும் பண்ணுவாங்க. அவங்க படிக்கட்டு ஏறிட்டோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு அதை பண்ணாதான் விடுவாங்க. அப்படி என்ன காலேஜ் நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு காலேஜில் தான் நாங்கள் 2 பேருமே படித்தோம். நீங்களும் அந்த காலேஜ் தான் அப்படின்னா மறக்காமல் ஒரு ஹேண்ட் ரைஸ் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே வந்து பிக் பாஸ் பார்த்துட்டு லஞ்ச் குக் பண்ண போயிட்டேன். அது ஒரு வீக்கெண்ட் தான், சாட்டர்டே தான். சரி, லஞ்ச் வந்து என்ன குக் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தப்போ இந்த கடலை பருப்பு போட்டு கூட்டு மாதிரி பண்ணிடலாம், அதில் வந்து அப்பளம் வறுத்து போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு அம்மா சொன்னாங்களா. சரி ஓகே, அப்பளம் பேக்கெட்டும் இருந்துச்சு. அதனால வந்து அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இந்த கடலை பருப்பு ஊற வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ரைஸும் வச்சாச்சு. சைட் டிஷ்க்கு வந்து இந்த பீட்ரூட் பொரியல் தான். அதுவும் சாட்டர்டேவாக போனதுனால அவங்களால வேறு வழியே இல்லை, வெஜிடபிள் சாப்பிட்டு தான் ஆகணும். இல்லைனா வந்து எக் ஆம்லேட் ஏதாவது போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிமிக்கி கொடுத்துருவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அதை தான் சாப்பிட்டாங்க. அதுவும் பீட்ரூட் பார்த்தோன்னே எனக்கு வேண்டவே வேண்டாம், இந்த அப்பளம் இருக்குல்ல இதை வச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. கிடையாது, சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு. ஆனால் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா அந்த பீட்ரூட்ல வந்து இருக்கிற உப்பு எல்லாத்தையும் அதை எடுத்து போட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணுறேன். அதில் வந்து என்னாச்சுன்னா உப்பு கம்மியாக போடணும் போல இருக்குது. நான் எப்பயும் போடுற அளவு போட்டு லைட்டாக அதிகமாகிடுச்சு. நம்ம குக்கிங்கில் எவ்வளோ நல்லா பண்ணாலும் எல்லா இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணாலும் இந்த உப்பும் காரமும் தான் மெயின் ரோலே ப்ளே பண்ணுது. அது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கம்மியாவோ இல்லை அதிகமாகவோ போட்டோம்னா மற்ற எந்த ஐட்டம் போட்டும் யூஸே இல்லாமல் டேஸ்ட்டு அப்படியே மாறிடுது. அதனால் உப்பு போடுறப்ப மட்டும் எனக்கு பதட்டமாக இருக்கும், கரெக்டாக தான் போடுறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த அப்பளம் வந்து எடுத்து வறுக்கலான்ட்டு எடுத்தேன். அதுக்குள்ளே அவங்க பார்த்துட்டாங்க நான் தான் அப்பளம் பொரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. சரி, நல்லா தான் பண்ணுவாங்க போல இருக்குன்னு சொல்லி கொடுத்தா அதில் இருந்ததே மொத்தமே 5 அப்பளம் தான். அதில் 3 அப்பளம் தான் கரிச்சு எடுத்துட்டாங்க. 2 அப்பளம் தான் இருந்துச்சு. அதை அப்படியே கூட்டில் போட்டேன். ஏன்னா அப்பளம் நிறைய போட்டோன்னா கூட்டு இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, 3 வேஸ்ட்டாக போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே க்ளீனிங் ப்ராசஸ் இறங்கிடுச்சு. இந்த குக்கிங்கு அதுக்கப்புறம் வாஷிங் இந்த எல்லாம் ஒர்க் பண்ணிடலாம் போல இருக்கு. ஆனால் இந்த வெசல் வாஷிங் மட்டும் ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்குது. அந்த சிங்கில் அந்த வெசல்ஸ்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்
ஆயிடுது. அது காலி பண்ணுறப்ப தான் அப்பாடா ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு வெளியே போவோம். அதுக்குள்ளே உள்ள வந்து பார்த்தா ஒரு 2 பாத்திரம் இருக்கும். அந்த ஒரு விஷயத்த மட்டும் என்னால் அக்செப்டே பண்ண முடியல. குக்கிங்லாம் கூட பண்ணிடலாம் போல இருக்கு. எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே அது எப்படி மேனேஜ் பண்றீங்கன்னு கூட டிப்ஸ் சொல்லுங்க. ஏன்னா வந்து மார்னிங் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தா நைட்டு ஃபுல்லாக சிங்க் வந்து ஃபுல் ஆயிடுது. சரி ஈவினிங் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தாலும் ஒரு மாதிரி வந்து வெசல் வாஷிங் மட்டும் அப்படியே டைம் டேக்கிங் ப்ராசஸாகவே இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஃபீல் பண்ணிட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள நம்மால் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து மில்க் மேட் பார்த்துட்டாங்களா, இந்த ஸ்வீட் ஐட்டம்ஸே எதுவுமே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க முடியல. அதை பார்த்தா நான் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹாட் சாக்லேட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து பேன் கேக் பண்ணாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் நாங்கள் ரீசெண்டாக ஐடிசி போயிருந்தோம். நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அங்கே பார்த்து ஒரு ரெசிபி பார்த்து இன்ஸ்பைரி அதை நான் வீட்டில் ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக அதுக்கு ஈக்குவலாக நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டார் ஹோட்டல்லாம் நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்க. பட் அதோடைய ஃபர்ஸ்ட் காப்பி மாதிரி நான் ஒன்று ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மில்க் மேட் இருந்துச்சு. இருந்த மில்க் மேட் எல்லாத்தையும் ஊற்றிட்டு கொக்கோ பவுடரும் கொஞ்சம் இருந்துச்சு கடைசி பேக்கெட், அதையும் போட்டு நல்லா பீட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் பார்க்கறதுக்கு எனக்கே நல்லா சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சா கொஞ்ச நேரம் நானும் வாங்கி நல்லா பீட் பண்ணேன். நல்ல டெக்ஸ்சர் வந்து சாஃப்டாக வந்துருச்சு. அதை ஊற்றி கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் இந்த கொக்கோ பவுடர் டஸ்ட் பண்ணி மறுபடியும் ஓவர் நைட் ஃபுல்லாக வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டாங்க. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா அங்கே சாப்பிட்டா அதே டெசர்ட் மாதிரி தான் இருந்துச்சு. இதுவும் டேஸ்ட் ஒன்று கூட மாறவே இல்லை. ஒருவேளை உண்மையாகவே இவ்வளோ சிம்பிளான டிஷ் தான் அங்கே வைக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அப்படிலாம் இருக்காது. அவங்க கொஞ்சம் ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம கொஞ்சம் லோ எண்ட் ப்ராடக்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டோம். என்ன இருந்தாலும் பார்க்கறதுக்கு அதே மாதிரி இருக்கா. அவ்வளோதான், ஜாலியாக சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே டின்னர் தான் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். டின்னர் வந்து தோசையும் கார சட்னியும் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா தோசைக்கு எவ்வளோ சைட் டிஷ் இருந்தாலும் இந்த கார சட்னி அப்படின்றது தனி காம்பினேஷன் தான். ரொம்ப ஈஸி தான். இந்த தக்காளி அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா பூண்டு இப்படி தான் நான் பண்ணுவேன். நிறைய பேர் நிறைய மெத்தட்ஸில் பண்ணுவாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது பண்ணுறப்ப தான் எனக்கு இன்னொரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்துச்சு. நான் லாஸ்ட் இயர் ஜெர்மனியில் இருந்தேன் இல்லையா, அப்போ ஒரு வாட்டி இந்த கார சட்னி தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அங்கே நான் தனியாக தான் இருக்கன்றதுனால மோஸ்ட்லி ஈஸியான ரெசிபிஸ் தான் பண்ணிட்டு இருப்பேன். அங்கெல்லாம் வந்து இந்த ஃபயர் அலாம் அப்படின்றது ரொம்ப ஒரு டேஞ்சரான விஷயம். பட் போனது நான் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல. இதெல்லாம் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு நாள் இந்த தக்காளி சட்னி பண்ணிட்டு இருந்தேன். அது தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இந்த சட்னி ஊற்றினதும் லைட்டாக புகை வரும் இல்லையா, அவ்வளோதான் உடனே ஃபயர் அலாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இந்த சின்ன வயசுலேருந்தே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றது ரொம்ப கம்மி. ஏதாச்சும் ஒரு ரிஸ்க் ஏதாச்சும் ஒரு டேஞ்சர் வரப்போதுன்னா டக்குன்னு ப்ரோஆக்டிவாக யோசிக்காமல் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவேன். எதுவுமே வந்து டக்குன்னு எனக்கு யோசிக்கவே தோணாது. அப்படி ஒரு பயத்தில் நான் அப்படியே அந்த ஸ்டவ் கூட ஆஃப் பண்ணாமல் வெளியே ஓடிட்டேன். வெளியே போயிட்டு நல்ல வேலைக்காக எதிர் வீட்டில் ஒரு கொல்லிக்கு இருந்தாங்க. பாவம் அவங்க ஃபோன் பேசிட்டு இருந்தாங்க. நைட்டு ஒரு 7 மணி 8 மணி இருக்கும். கதவை தட்டி தயவு செஞ்சு வந்து என்னையை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னது அவங்க ஓடி வந்து அந்த ஃபயர் எல்லாம் வந்து சேர் போட்டு ஏறி ஆஃப் பண்ணிட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் பார்த்து குக் பண்ணுமா, அப்படி பண்ணுறீங்கன்னா விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் இப்போ சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. பட் அந்த மொமெண்ட் எனக்கு அவ்வளோ ஒரு பயமாக இருந்துச்சு. அப்படியே ஒரு மாதிரி படப்படன்ட்டு வேர்த்து கொட்டி அதோட அந்த சட்னியை நாங்கள் ட்ரை பண்ணவே இல்லை. அவ்வளோதான், அப்படியே அந்த பயங்கரமான மெமரியோட டின்னரும் குக் பண்ணியாச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க.